இதுதான் இனிமே ஜான் சித்தப்பாவும் மகா சித்தியும் இருக்க போற வீடு. அதான் சித்தப்பா நம்மளெல்லாம் வர சொல்லியிருக்கான். புது வீடா? சூப்பரா கலர்ஃபுல்லா இருக்கு. வாப்பா உள்ள போய் பாப்போம். ஏமா இறங்கி வாமா. ஏடி இறங்கி வர போறியா இல்லையா? உனக்கு வேற தனியா சொல்லணுமா? ஏங்க இது யார் வீடு? எதுக்காக இங்க வந்திருக்கோம்? ஏமா இப்பதானே அப்பா சொல்லுச்சு இது ஜான் சித்தப்பாவும் மகா சித்தியும் இருக்க போற புது வீடு தெரியுமா? வா உள்ள போய் நம்ம பாப்போம். ஏங்க என்ன சொல்றான்? ஜான் வீடா? ஏங்க அத்தைக்கு தெரியாம இங்கெல்லாம் வந்தா அவ்வளவுதான், நம்மள தொலைச்சு போடுவாங்க. ஏய் நீ உள்ள போடா, அப்ப வரேன். சரிப்பா. இங்க பாரு, உனக்கு சொத்து வேணுமா வேண்டாமா நீ ஏன் முடிவு பண்ணிக்கோ. ருக்கு வந்த பிறகு எப்படியும் அம்மா சொத்து அவ பேருக்கு தான் எழுத போகுது. நீ இப்பவே ஜானி மகாவையும் நல்லா காக்கா பிடிச்சுக்கோ. அப்பதான் உனக்கு சொத்து கிடைக்கும், இல்லனா கிடைக்காது. எப்படி வசதின்னு நீ ஏன் பாத்துக்கோ. என்னங்க சொல்றீங்க? அதான் ருக்குவ விட்டு மகாவை விரட்டுறதுக்கு தானே அத்தை ருக்குவ வீட்டுக்கு மருமவனா ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அப்போ மகாவை காக்கா பிடிச்சி என்ன நடக்க போகுது? இங்க பாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப வரைக்கும் ருக்கும் மகாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு தானே இருக்காங்க. நீ கண்ணால பாக்குறல. இங்க பாரு, இதெல்லாம் அம்மா கிட்ட போய் சொன்னேன்னு வச்சுக்கோ, அம்மா நம்பாது. அப்புறம் உன்னை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிரும். இப்ப நான் சொல்றபடி கேளு. நீ ருக்கு எப்படியும் இங்க வருவா, அவளை கொஞ்சம் காக்கா பிடிச்சு வச்சுக்கோ. அப்பதான் உனக்கு சொத்துல ஒரு பங்காவது கிடைக்கும். அப்போ அத்தைக்கு தெரிஞ்சா? அத்தைகிட்ட சொத்தே இருக்காது. அப்புறம் அத்தைக்கு தெரிஞ்சா என்ன? ஏதாவது சொல்லுவாங்க, சொல்லிட்டு போறாங்க. எது வசதின்னு நீ ஏன் பாத்துக்கோ. ஆமா நீங்க சொல்றது சரிதான். என்ன சொல்லிதான் உள்ள வர போறியா இல்ல அப்படியே போக போறியா? வாங்க போவோம். எப்பா எப்படியோ இவள சமாதானப்படுத்தியாச்சு. இனி இவ மக கிட்ட சண்டை போட மாட்டா. சொத்து வேணுமாம்ல சொத்து. வா, எங்க அம்மாக்கு தெரிஞ்சா உன்னை பின்னாடியே மிதிச்சு தள்ளும். இன்னும் என்ன யோசிச்சுட்டு இருக்க? வா உள்ள போவோம். சரிங்க. டேய், உன் அப்பன்ட்ட சொல்லி உன்னை கூட்டிட்டு வர சொன்னேன். நீ தூங்கிக்கிட்டு இருந்த. அதான் நான் காலையிலே எழுப்பி வந்துட்டேன். ஆமால, உன் ஆச்சி வராம இருக்க மாட்டா. அவளை கூப்பிட்டுட்டா வேற வேலையே வேண்டாம். ஜான் சித்தப்பா உன் சித்தி கூட கிச்சன்ல இருக்கான். என்னப்பா எங்களுக்கு முன்னாடி வந்துட்டீங்களா? சரி, ஜானோட வேலை விஷயம் என்னப்பா ஆச்சு? அதெல்லாம் சக்சஸ் தான்டா. ஜோசப்ட்ட சொன்னல, அவன் ஃப்ரெண்டு கம்பெனில வேலை வாங்கி கொடுக்க சொல்லியிருந்தேன். அவன் என்னன்னா அவன் கம்பெனிலேயே ஜான் வேலை செய்யட்டுன்னு சொல்லிட்டான். அதனால அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். இந்த வீடு எப்படி இருக்குன்னு போய் சுத்தி பாருங்க. ஏன்பா இந்த வீட்டை நீங்க தான் பாத்தீங்களா என்ன? என்ன எங்கடா பார்க்க விட்டான்? அவன் தான் மகாக்கு ஏத்த மாதிரி இந்த வீட்டை பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணிருக்கான். அது சரி. சரிப்பா, நீங்க இருங்க, நான் பாத்துட்டு வரேன். சரிடா. என்னனே அண்ணி ஆசைப்படியே தனியா வீடு பார்த்தாச்சு. இனி என்ன ஜாலி தானே? அண்ணே உன் முகத்துல ஏக சந்தோஷம் தெரியுது. சும்மா இருடா, நீ வேற. நான் மகாக்காக தான் தனியா வீடு பார்த்தேன். எனக்கு அவ தனியா இருக்கிறதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. நான் பிசாட்டி வேலைக்கு போயிருவேன். அவ பாவம் மாசமா வேற இருக்கா. இந்த நேரத்துல தனியா இருக்கணுமான்னு கேட்டா அவதான் பிடிவாதம் பிடிச்சு முதல்ல வீட்டை பாருங்க, அதுதான் நமக்கு சரிப்படும்னு சொல்லிட்டா. அவ ஆசைக்காக தான் இப்படி வருது தனி குடித்தனம். என்ன நீ வாயே திறக்க மாட்டேங்கிறீங்க? அப்ப இது எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம், அப்படித்தானே? போங்க குழந்தை, எத்தனை நாளைக்கு அம்மா வீட்டுல இருக்கிறது? 1000 தான் இருந்தாலும் நமக்குன்னு ஒரு இடம் இருந்தாதான் நல்லது. நாம தனியா இருந்தாதான் நம்ம குடும்பத்தை நல்லபடியா கொண்டு போக முடியும். அம்மாவை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கிறது நல்லது இல்லைல்ல. ஆமா, கேட்கணும்னு நினைச்சேன். உங்க அம்மா எங்க? இன்னும் ஆளை காணோம். அதையும் கேக்குறீங்க? எங்க அம்மா காலையிலே ஒரே அர்ச்சனை எங்க அக்காக்கு. மாசமா இருக்கிறவ சொன்னா கேட்க மாட்டேன், தனி கொடுத்தனம் போறியா வைக்கியான்னு ஒரே எப்பா பிச்சு பிடிங்கிட்டு, அதையும் மீறி தான் நாங்க இங்க வந்திருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க அம்மா வந்தா ஒப்பாரி வைக்கும். மாமா அங்க உட்காந்துருக்காங்க, மாமாக்கு கொண்டு கொடுப்போ. பால் எல்லாருக்கும் கொடு. குழந்தை நீங்களும் போங்க. அப்போ இன்னைக்கு சமையல் இங்குதானா? வெஜிடேரியனா நான்வெஜ்ஜா? ஏய், இது என்னடா கேள்வி? ஏன் பொண்டாட்டி அவ வெஜிடேரியன், நீ என்ன நான்வெஜ்ஜ முத நாளே ஆரம்பிக்கிற? இங்க பாரு, இங்க நான்வெஜ்ஜே கிடையாது. எப்பவும் வெஜிடேரியன் தான். நீ எப்ப வேணும்னாலும் வந்து சாப்பிடலாம். அட போன, நீ வேற.
என்னையும் வெஜிடேரியனா மாத்துறதுக்கு பாக்குறியா? என்னால எல்லாம் முடியாது. ருக்கு, நீ எப்படி அத்தனுக்கு பிடிச்ச மாதிரி செய்வியா, இல்ல நீனும் உங்க அக்கா வழிய ஃபாலோ பண்ணுவியா? தெரிஞ்சுதானே என் பின்னாடி வந்தீங்க. நான் மட்டும் என்ன நான்வெஜ் சாப்பிட்டுருவேனா என்ன? நானும் வெஜிடேரியன் தானே. வேணும்னா நீங்க கடையில வாங்கி சாப்பிடுங்க. என்னாலலாம் சமைச்சு தர முடியாது. ஏன் அத்தான் எல்லாத்தையும் விட்டுட்டார்ல, அப்படி நீங்களும் விட்டுற வேண்டியதானே. அடிப்பாவி, என் அண்ணன் மாதிரிலாம் என்னால முடியாதுடி. அவன் பெரிய ஆளு, அந்த அளவுக்குலாம் நம்மள கற்பனை பண்ணிக்காத. ஏதோ ஒரு ஆசைக்காக, ஒரு விருப்பத்துக்காக, ஒரு கொஞ்சம் அழகா இருக்கியேன்னு சொல்லி உன் பின்னாடி வந்துட்டேன். அதுக்காக இப்படி வெஜிடேரியனா என்ன ஆக்கலான்னு பார்த்தேன்னு வச்சுக்கோ, அது இந்த ஜென்மத்துல நடக்காது. நல்லா கேட்டுக்க, ஆசைக்காக தான் ஐயா உன் பின்னாடி வந்திருக்காரு. அண்ணே, நீ என்ன இப்படி ஏனே இப்படி என்ன மாட்டி விடுற? யாருல வந்தீங்க? அப்பா வந்திருக்காங்களா, அம்மா வந்திருக்காங்களா? இல்ல, உங்க அம்மா காதுல விழுந்தா அம்பிட்டுதான். சரி குடுமகா, நான் எடுத்துட்டு போறேன். டேய், எல்லாரும் அங்க வாங்க. வானே போவோம். ஏட்டி, உன் மாமனார் வந்திருக்காரே, உன் மாமியா வரலையா? ஆமா, நீ ஏன் வீஞ்சிக்கிட்டு வரமாட்டேன் தானே உட்காந்துருந்த. இப்ப எப்படி வந்த? ஏன் அப்பா கூட்டிட்டு வந்துச்சாக்கும்? ஏமா, இதெல்லாம் ரொம்ப ஓவர்மா. எத்தனை நாளைக்கு நான் அங்கேயே இருக்க முடியும்? அது நல்லா இருக்குமா? பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? மவா வீட்டோட வந்து உட்காந்துக்கிட்டான்னு சொல்ல மாட்டாங்களா? சொல்றவ சொல்லத்தான் செய்வாவோ. அதுக்காக மாசமா இருக்கிறவ நீ தனியா வந்து என்ன வேலையை வெட்டி செய்வ? இங்க பாரு, சங்கடப்பட்டுக்கிட்டே உட்காரணும். இது தேவையா? கீழே உட்கார எந்திக்க கஷ்டமா இருக்கும். சொன்னா உனக்கு புரியாது. ஏட்டி, நான் உன் அம்மா, நான் உன் கூட இருந்தா உனக்கு நல்லா இருக்கும். அதான் அங்கேயே இருன்னு சொன்னேன். நீ ஏன் கேட்க மாட்டேங்கிற? மாப்பிள்ள எந்த நேரமும் இங்க தனியாவே உன் கூடவே இருப்பாரா என்ன? அவர் வேலை வெட்டிக்கு போக மாட்டாரா? நீ தனியா இருக்கும்போது எனக்கு மனசு அங்க திக்கு திக்குன்னு இருக்கும். என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோன்னு. அதுக்குதான் உன்னை அங்க இருக்க சொன்னேன். அம்மா, என்னதான் இருந்தாலும் நான் அங்க இருந்தா எனக்கு நல்லாதான் இருக்கும். ஆனா அவரு சந்தோஷமா இருப்பார்லாமா. அவருக்கு வர போக கஷ்டமா இருக்கும்ல. எத்தனை நாளைக்கு எனக்காக அவரு பார்த்து பார்த்து வர வேண்டியதா இருக்கும். என்னதான் இருந்தாலும் மாமனார் மாமியாருங்கும் போது அவருக்கு என்னமோ மாதிரிதானமா இருக்கும். அவர் கஷ்டத்தையும் பார்க்கணும்ல. இங்க தனியா இருந்தா அவர் சந்தோஷமா வீட்டுக்கு வந்து நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு வேலைக்கு போவாரு. என்னாலையும் அவரை நல்லா கவனிச்சுக்க முடியும். ஏம்மா, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. எனக்கு கஷ்டமா இருக்கும்போது நான் உன்னை கூப்பிடுறேன். கூட மட ஒத்தாசைக்கு நீ வா. அது போதுமா, நான் நல்லா இருப்பேம்மா. நீ என்னை பத்தி கவலைப்படாத. தங்கச்சி கல்யாணத்தை கூடிய சீக்கிரம் நடத்தணும். அவ எக்ஸாம் எப்போ வருது என்ன ஏதுன்னு அதை பத்தி பாரு. ஏமா, அக்கா வீட்டுக்கு வந்திருப்பால, அவளையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. ஆமாடி, அந்த சண்டாளி வரும்போதே இங்கே என்னத்தை புறக்கிட்டு போலான்னு தான் வருவா. வந்த உடனே மோரையை தூக்கி வச்சிருந்தா. என்னன்னு கேட்டா 2 நாளா அவ புருஷன் அடி அடின்னு அடிச்சு மூஞ்சி மோரையெல்லாம் பேர்ந்து கிடக்கா. அதான் சொல்லுதா, நான் இப்படி இந்த மூஞ்சோட அங்க வந்தா நல்லாவா இருக்கும்? குழந்தை என்ன பார்த்தா என்னமோ மாதிரி நினைப்பாரு. ஏன் கஷ்டம் என்னோட போகட்டும், நாளை அன்னைக்கு கொஞ்சம் முகம் வத்தின பிறகு போவோம்னு சொல்லியிருக்கா. பிறகு என்ன செய்ய? அந்த குடிகார பையில கெட்டிக்கிட்டு படாத பாடுதான் படுதா. சொன்னா கேட்கணும். கடைசியில உன் வாழ்க்கையும் கெடுக்க பார்த்தா. நல்ல வேலை, இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை நாம பார்த்தாலும் கிடைக்குமா? தங்கமா உன்னை வச்சு தாங்குறாரு. எனக்கும் மனசு நிறைவா இருக்கு. சரிம்மா, வா, வீட்டை சுத்தி பாத்தியா? வீடு உனக்கு பிடிச்சிருக்கா? அதெல்லாம் நல்லா இருக்குடி. உங்க 2 பேருக்கு தானே போதும். 2 பெட்ரூம் இருக்கு. பின்ன என்ன, நல்லா கொஞ்சம் வசதியா தான் இருக்கு. மாப்பிள்ளை எப்படியும் இந்த வீட்டை ஒரு 20,000 ரூபாய்க்கு வாடகைக்கு வாங்கியிருக்க மாட்டாரு. எனக்கு என்னமோ அப்படித்தான் தோணுது. மாப்பிள்ளை கிட்ட வாடகை எம்பிட்டுன்னு விசாரிச்சியா? ஏம்மா, அதெல்லாம் நான் கேட்கலம்மா. அவர் பாவம், எதையாவது கேட்டு அவர் மனசு சங்கடப்படக்கூடாதுன்னு நான் எதையும் கேட்கல. சரிடி, அதெல்லாம் விடு. நீ சந்தோஷமா இருந்தா அதே எனக்கு போதும். நான் மார்க்கெட்டுக்கு போய் காயெல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தேன். பாலை காய்ச்சினா அந்த வீட்டில் உடனே சமையலை பண்ணணும். அதனால இன்னைக்கு சமையலை பண்ணி எல்லாருக்கும் சாப்பாடை கொடுப்போம். சரிம்மா. எம்பிட்டு நேரம்
இந்த புடவையோடயே உட்கார்ந்துருப்பேன், போய் மாத்திக்கோ. நான் கேட்கணும்னு நினைச்சேன், உன் மாமியாக்காரி எட்டி கூட பார்க்கலையா? ஐயோ அம்மா, அத்தை இன்னும் கோபத்துல தான் இருக்காங்க, அதெல்லாம் வர மாட்டாங்க. சரி வீடு, அவளை கூப்பிட்ட உடனே வந்துட போறாளா என்ன? வராட்டி கிடக்கா, பிள்ளை நல்லா இருக்கணும்னு நினைச்சா வந்திருப்பாள்ல. கல் மனசுக்காரி. சரி, நான் போய் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன், சரியா? சரிம்மா. என்னக்கா அப்படி பாக்குறீங்க? பால் சாப்பிட்டீங்களா? நல்ல வேலை மகா, நீ தனி கொடுத்தன வந்தது நல்லதுதான். தினம் தினம் அத்தைக்கிட்ட இருந்து நாங்களாம் கூட்டு வாங்கிட்டு இருக்கோம். என்ன பாடுபடுத்தி எடுக்கிறாங்க தெரியுமா? ரொம்ப கஷ்டம். ஆனா நீ இப்படி தனியா இருந்தாதான் சந்தோஷமா இருக்க முடியும். என் புருஷன் கூட ஒரு நாள் கூட நிம்மதியா பேச வைக்க விட மாட்டாங்க தெரியுமா? அந்த வேலையை ஏன் பார்க்கல, இந்த வேலையை ஏன் பார்க்கல, வேலைக்காரங்க இருந்தாலும் நீங்க தான் செய்யணும்னு சொல்லுவாங்க தெரியுமா? எம்பிட்டு பாடு பார்த்தாலும் நல்லா இருக்கு, நல்லா செஞ்சிருக்கேன்னு ஒரு நாள் கூட சொல்ல மாட்டாங்க தெரியுமா? டைனிங் டேபிள்ல அம்பிட்டு சாப்பாடையும் வச்சிருப்பேன். ஏதாவது கொஞ்சம் காரமோ இல்ல உப்போ முன்ன வந்துட்டுனா அப்படியே தட்டு தூக்கி விசிறிடுவாங்க தெரியுமா? இப்ப நீங்களா இருக்க போய் தான் கொஞ்சம் நின்னால நிம்மதியா இருக்க முடிஞ்சிச்சு. ஆனா இப்ப நீங்களே இங்க வந்துட்டீங்க. என் பாடுதான் திண்டாட்டமா இருக்கும். கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிரும். அதான் கூடிய சீக்கிரம் ருக்கு அங்க வந்துருவாள. ருக்கு வந்த உடனே எல்லாமே சரியாயிரும், எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்க. மகா, நீ ருக்கு கிட்ட சொல்லு, என்னையும் பாத்துக்க சொல்லு, சரியா? ஏன்னா எல்லா சொத்தையும் அத்தை அவ பேருக்கு எழுதுன்னு சொல்லிட்டு அப்புறம் நானும் என் புருஷனும் சங்கடம் தானே படணும். உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் இதை வெளிப்படையா ஏன் சொல்றேன்னா, மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கிறதோட நேரடியா பேசுறது நல்லது தானே. ஐயோ அக்கா, அத்தானே உங்களையும் அப்படியெல்லாம் விட்டுற மாட்டா. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கு கண்டிப்பா உங்களுக்கு வரும்க்கா. தேங்க்ஸ் மகா, நீ ரொம்ப நல்லவளா இருக்க. ஆனா ஏன் தான் இந்த அத்தை உன்னை புரிஞ்சுக்கவே மாட்டுக்கோ தெரியல. எப்ப பார்த்தாலும் உன்னை எதையாவது சொல்லிக்கிட்டு தான் இருக்கும் தெரியுமா? நேத்து கூட என்னமோ அந்த ஜான் பைய புதுசா வீடு பார்த்திருக்கானமே, அவன் எப்படி சந்தோஷமா இருக்கிறானே நானும் பாக்குறேனே மாமா கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. மாமா இங்க வந்தது கூட தெரியாது தெரியுமா? தெரியலக்கா, அவங்களுக்கு எதுக்கோ என்ன பிடிக்க மாட்டேங்குது. சரி பரவாயில்ல, அவங்களுக்கா பிடிக்கும். அது வரைக்கும் நாம காத்திருக்க வேண்டியதானே. நீ ரொம்ப நல்லவ மகா, உன் குணம் யாருக்கும் வராது. நீ எப்பவும் சந்தோஷமா நல்லா இருக்கணும். தேங்க்ஸ்க்கா. சரி வாங்க, ஏன் நின்றுட்டு இருக்கீங்க? வாங்கக்கா. சரிம்மா. ஏய், உனக்கு ரொம்ப தைரியம் தான். உங்க அப்பா இருக்காரு, உன் அண்ணன்மாரு 2 பேர் இருக்காங்க, உன் அண்ணி 3 பேர் இருக்காங்க. அவங்க முன்னாடி எல்லாம் தனியா பேசணும்னு கூட்டிட்டு வந்துருக்கனா உனக்கு எம்பட்டு தைரியம் இருக்கணும். ஆரம்பத்திலே இந்த தைரியம் இல்லாதனாலதான் இம்பட்டு பிரச்சனையும். எப்பவோ கல்யாணம் கட்டி நமக்கு இந்நேரம் 4 குழந்தைங்க இருந்திருக்கும். இந்த தைரியத்தை அப்பவே வளர்த்துக்காம போனது எம்பட்டு தப்புன்னு இப்பதானே புரியுது. ஓ, அது சரி. உங்க அம்மா மட்டும் இந்நேரம் இங்க இருந்திருக்கணும். அப்படிதான் இந்த வீடே 2ஆ இருக்கும். உங்க 2 பேரையும் சந்திக்கதான் இவன் தனியா வீடு பார்த்திருக்கானா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிரும். இதெல்லாம் தேவையா? இங்க பாரு, அதெல்லாம் எனக்கு புரியுது. அதுக்காக இன்னும் எத்தனை நாளைக்கு நாம பேசிக்காமலே இருக்கிறது? ஏய், இன்னும் உனக்கும் உன் புருஷனுக்கும் டைவர்ஸ் ஆகல. இப்ப நீ என்கிட்ட பேசலனா பாக்குறவங்க எல்லாம் வேற மாதிரி சொல்லுவாங்க. முதல்ல டைவர்ஸ் முடியட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. என்னடா சொல்லுவாங்க? என்ன சொல்லிட போறாங்க? அந்த ஆளு சொல்லாததையா இந்த ஊரும் உலகமும் சொல்லிட போகுது. ஏதோ உன்கிட்ட பேசுறதுனால மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இல்லனா அதுவும் இல்ல. தினம் தினம் என் மாமியாரு கருவச்சி என்ன போட்டு படுத்துற பாடு இருக்கே. ஐயோ, இந்த ஜென்மத்துல எனக்கு மாமியாரே இன்னொரு மாமியார் வேண்டாங்கிற அளவுக்கு ஆயிட்டு. என் மனசு என்ன பாடுபடுதுன்னு எனக்கு தான் தெரியும். அதெல்லாம் யாருக்கிட்ட போய் கொட்டுறது? உன்கிட்ட தான் கொட்ட முடியும். சாரிம்மா, நானும் உன்னை புரிஞ்சுக்காம இருந்தா எப்படி? உனக்கு என்ன சொல்லணுமோ சொல்லு. 4 பேரும் அதையே சொல்லிட்டு இருந்தா எப்படி? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த சட்டையிலையும் பேண்ட்லயும் சும்மா சொல்லக்கூடாது. நல்லாதான் இருக்க. இது ஜான் எடுத்து கொடுத்தது எனக்கு. அதானே, உன் ஃப்ரெண்ட விட்டு கொடுக்க மாட்டியே. உன் ஃப்ரெண்ட என்னைக்காவது விட்டு கொடுத்து பேசியிருக்கியா? நான் உனக்காக ஒரு சட்டை எடுத்து கொடுத்தனே, அதை என்னைக்காவது போட்டிருப்பியா? போட்டிருக்கேன், ஆனா அத பத்திரமா வச்சிருக்கேன். நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் போடலான்னு. நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நான் உனக்கு விதவிதமா எடுத்து தருவேனே, அதை ஏன்டா பத்திரப்படுத்தி வச்சிருக்க? எல்லாம் உன் ஞாபகமா தான். அது கிழிஞ்சிடக்கூடாது இல்ல, பழசாயிட்டுனா கிழிஞ்சிருங்கிறதுக்காக அப்படியே இந்த பீரோல வச்சிருக்கேன். தினமும் எடுத்து பார்ப்பேன். உன் ஞாபகம் எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் பார்த்துட்டு அப்படியே உள்ள வச்சிருவேன்.
அடப்பாவி, இந்த வேலையெல்லாம் பாக்குறியா? என்னடா உன்னை நினைச்சா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இருக்கும் இருக்கும். இந்த ட்ரெஸ்ல நீ எப்படி இருக்க தெரியுமா? அப்படியே தேவதை மாதிரி இருக்க. உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு ஜாக்குலின். ஓ, பாத்துக்கிட்டே இருந்தா ஐயா வேலை வெட்டிக்கு போக வேண்டாமாக்கும்? என்னடா நீ எப்பவும் இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் தெரியுமா? எதுக்காது நீ கவலைப்படும் போதெல்லாம் என் மனசு எம்பிட்டு சங்கடப்படும் தெரியுமா? உன்னை பாக்குற நேரம்லாம் மனசு ரொம்ப லேசா ஆயிரும். ஆனா நீ எப்பெல்லாம் உன் வீட்டுக்கு போறியோ அப்பெல்லாம் என் மனசு மறுபடியும் துக்கமாயிரும். உன் புருஷன் உன்னை என்ன பாடுபடுத்துவானோ, உங்க மாமியார் என்ன பாடுபடுத்துவான்னு நினைக்கும் போதெல்லாம் மனசு அப்படியே என்னமோ போட்டு படுத்துண்டி. ஏன் டேவிட், நீ எப்பவுமே என்னையே நினைச்சிட்டு இருப்பியா? அதனால தானே நீ கல்யாணமும் கட்டிக்கல. ஹேய், உன்னை தவிர எனக்கு வேற யார் இருக்கா? ஜான் எனக்கு ஃப்ரெண்டா கிடைச்சது எம்பிட்டு பெரிய அதிர்ஷ்டம் தெரியுமா? இன்னைய வரைக்கும் அதை நினைச்சு பார்த்தா மனசெல்லாம் அப்படி பூரிக்குது. எங்க அம்மாவை தவிர எனக்குன்னு யாரு இருக்கா? காலம் பூரா உன் கூட சந்தோஷமா வாழணும்னு நினைச்சுதான் உன்னை மனசார விரும்ப ஆரம்பிச்சேன். ஆனா ஜானோட நட்பு எங்க எப்படி புட்டுக்குமோன்னு பயந்து பயந்து அவகிட்ட இருந்து மொத்தமா மறைச்சிட்டேன். இது அப்பவே சொல்லியிருந்தா நம்ம கல்யாணம் எப்பவோ நடந்திருக்கும். அப்படி இருக்கும்போது உன்னை எப்படி என்னால மறக்க முடியும்? நீ என் உயிர். எப்பவும் உன்னை நினைச்சாலே என் மனசெல்லாம் எம்பிட்டு பூரிப்பாயிரும் தெரியுமா? அப்படியே எங்கேயோ பறக்குற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு நான் உன்னை நேசிக்கிறேன். என்னால வெளிப்படையா சொல்ல தெரியல. ஆனா என் மனசு பூரா நீ தாண்டி இருக்க. நீ சந்தோஷமா இல்லைன்னதும் என் மனசு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுச்சு தெரியுமா? சரி சரி, ஓவரா ஃபீல் பண்ணாத. ஏன் மேடத்துக்கு நான் சொன்ன உடனே அப்படியே கண்ணுல தண்ணி வர ஆரம்பிச்சுட்டாக்கும். பின்ன இருக்காதா? எத்தனையோ நாள் நீ கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறியேன்னு நினைச்சு என் மனசு எம்பிட்டு சங்கடப்பட்டிருக்கு தெரியுமா? நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன்ல. சரி சரி, ரொம்ப நேரம் நாம இங்க பேசிட்டு இருந்தோம்னா உங்க அப்பாக்கு சங்கடமா இருக்கும். ஏதாவது நினைச்சுக்க போறாரு. அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாரு. அவர் ஏற்கனவே என் வாழ்க்கை இப்படி ஆயிட்டேன்னு நினைச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. இப்பதான் நம்ம ரெண்டு பேரையும் பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாரு. டேவிட் மாமா, நீ இங்கே அடுக்க. நான் உன்னை வீடு பூரா தாண்டேன். அப்புறம் ஜான் சித்தப்பாட்ட கேட்டேன், டேவிட் மாமா வரலையா அப்படின்னு. அப்போ ஜான் சித்தப்பா சொல்லிச்சு, அவன் வெளியே காரிடார்ல உட்கார்ந்து பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிச்சு. யாருகிட்ட பேசுறேன்னு பார்த்தா இந்த முட்டை கண்ணி சாக்குலின்ட்ட பேசிட்டு இருக்க. டேய், இங்க திரும்பு. டேய், என்ன சொல்லு? என்ன சொன்னே? என்ன பார்த்து என்னடா சொன்ன? முட்டை கண்ணி சாக்குலினா? முட்டைக்கண்ணு தானே, பின்ன முட்டைக்கண்ணு சொல்லாம என்ன சொல்லுவான்? கூப்பிடு மாமா. கரெக்ட்டா சொன்னேன். டேய், இங்க திரும்புன்னு சொன்னேன். இப்போ என்ன முட்டை சொல்லாம என்ன சொல்லுவாவோ? கண்ணை உடுட்டி 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 பாப்பியே, அதான் அப்படி சொன்னேன். ரொம்ப தாண்டா கொழுப்பு. இங்க பாரு, ரெண்டு பேரும் அரை வாங்க போறீங்க. அதெல்லாம் வாங்க மாட்டோமே. நீ கல்யாணத்துக்கு அப்புறம் டேவிட் மாமாவை அடிச்சடியா? இப்போ அடிக்கிறதுக்கு உனக்கு உரிமை இல்ல. என்னைய அடிக்கிறதுக்கும் உனக்கு உரிமை இல்ல. ஏன் தெரியுமா? நான் மகாச்சித்திக்கு ஊடையில போய் பூந்துக்குவேன். ரொம்ப ஓவர் தாண்டா. சரி சரி வா. சாம்பாடு, அவியல், அப்புறம் பச்சடி, அப்புறம் அப்பளம், அப்புறம் பாயாசம் எல்லாம் செஞ்சிருக்காங்களா? சாப்பிட கூப்பிட்டாங்க தெரியுமா? நீர்தான் ஐயா நான்வெஜ் ஆச்சு, எப்படி வெஜிடேரியன் சாப்பிடுவீரு? அதெல்லாம் மகாச்சித்தி சாம்பாடு டேஸ்டா வைக்கும் தெரியுமா? பாயாசம் எடுக்கலாம், அப்படியே அதில் அப்பளத்தை நொடிக்கு போட்டு கொடுக்கு கொடுக்குன்னு நல்லா டேஸ்டா சாப்பிடுவேன் தெரியுமா? ஓ, அடிக்கடி வடபடியா இல்லையா? நான் மாமா கூட்டிட்டு போயிடுவேன், பாத்துக்கோ. அம்மா, வா மாமா, நம்ம போய் சாப்பிடுவோம். சரிடா, வா ஜாக்குலின் போவோம். சரி சரி வா.